ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சஞ்சய். இதுதான் உங்களின் NCERT கிளாஸ் 10th அண்ட் 11th தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, NCERT கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உள்ள தமிழ் எஜுகேஷ்னல் சேனல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் எப்பப்போலாம் இந்தமாதிரி எஜுகேஷ்னல் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அது உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களும் இந்த ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக உள்ள தமிழ் எஜுகேஷனல் சேனலுக்கு வரலாம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சேனல் நேம் என்னன்னா NCERT கிளாஸ் 10 and 11 தமிழ். என்னடா இந்த நேம் இப்போ தான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன சேனல் என்ன சேனல் கேட்டிங்கன்னா என்னோடய சேனல் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல்லேருந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் வீடியோஸ் வரும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டையும் கவர் பண்ணி நான் தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆல்ரெடியே நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 சாப்டரை நான் நல்லா டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேலாக வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சேனல் நேம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா SMS சேனல். ஸோ இந்த சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் சேனல் தான். ஸோ இவங்க என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்க போடுற வீடியோலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஷார்ட் வீடியோவாக இருக்கும். அதாவது ஒன் ஷார்ட் வீடியோனா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வீடியோலேயே அந்த ஹோல் லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதை தான் ஒன் ஷார்ட் வீடியோன்னு சொல்லுவோம். அந்தமாரி ஒன் ஷார்ட் வீடியோவாக தான் இவங்க போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்தமாரி ஒன் ஷார்ட் வீடியோவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்க சேனலுக்கு போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சேனல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா SVM எடிஃபிகேஷன். ஸோ இந்த சேனல் எடுத்துட்டிங்கன்னா இது பியூர் பயாலஜி சேனல். அதாவது கிளாஸ் 10th பொறுத்த வரைக்கும் ஒன்லி பயாலஜி மட்டும்தான் இருக்கும். என்னதான் பயாலஜி மட்டும் இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க எல்லா லெசனும் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. டோட்டலாக 6 லெசன் இருக்குது. 6 லெசனையும் இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த லெசனில் என்ன டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் இந்த சேனல்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிடும். ஓகேயா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு சேனல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் டியூஷன் சென்டர். இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. ஸோ இது ரெண்டுமே என்னென்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நடத்துவாங்க. ஸோ அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாகவே நடத்துவாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோடைய லென்த்தை பார்த்தாலே தெரியும். எல்லா வீடியோவும் 20 minutes 30 minutesன்னு இருக்குல்ல. ஸோ அந்தமாரி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நல்லா டீட்டெயிலாகவே நடத்துவாங்க. ஸோ இந்தமாரி டீட்டெயிலாக நடத்துறதுனால உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டும் நல்லா கிறிஸ்டல் கிளியராக புரியும். டவுட் இருந்தால் கூட அவங்க டீட்டெயிலாக நடத்துறதுனால எல்லா டவுட்டும் கிளியராக போயிடும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சேனல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை சென்ட்ரல். ஓகே, ஸோ இதுதான் சேனல் நேமு. ஸோ இந்த சேனல் எடுத்துட்டிங்கன்னா இதுவும் ஸ்கொயர் ரூட் டியூஷன் சென்டர் மாதிரி தான் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நடத்துவாங்க. பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஸ்கொயர் ரூட் டியூஷன் சென்டர் எல்லா கான்செப்டையும் டீட்டெயிலாக நடத்துவாங்க. பட் இவங்க என்னென்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கிறனால உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட்டு மாதிரி வச்சாங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால டக்குன்னு பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சேனல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் கரியர் வேல். ஸோ இந்த சேனல் எடுத்துட்டிங்கன்னா இது பேசிக்காக TN சேனல், அதாவது தமிழ்நாடு சிலபஸ்க்கான சேனல். பட் இருந்தாலும் நான் இந்த சேனலில் நோட் பண்ணது என்னென்னா கெமிஸ்ட்ரியில் ஒரே ஒரு லெசன் மட்டும் என்னென்னா இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால தான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 அந்த லெசனை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே போய் அந்த லெசனை மட்டும் தனியாக பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு ரிலேட்டடான யூடியூப் சேனலுக்கு வரலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சேனல் நேம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா லேர்ன் வித் ரோஹிணி. இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் சாப்டராக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு சாப்டர் 5 வரைக்கும் இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸசைஸ் புக்கில் உள்ள எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் இப்போ 10th ஸ்டார்டிங்னால உங்களுக்கு ஆர்டர் வைஸாக போனாங்கன்னா நீங்கள் இந்த சேனலை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும்.
முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சேனல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கார்த்திகேயன் மேக்ஸ் இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த லேண்ட் வித் ரோஹிணி சேனல் மாதிரி தான் இப்போ தான் வந்து ஆரம்பித்த சேனல். இவங்க வந்து என்னென்னா டிஎன் சிலபஸ் அதே நேரத்தில் என்சிஆர்டி ரெண்டுத்தையுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு லெசன் தான் வந்து நடத்திருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டதுனால வந்து இவங்க எல்லா வீடியோஸுமே வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் பார்த்து டவுட்டெல்லாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற சேனல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீம் எஜுகேஷன் உஷாராணி பிரகாஷ் இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனல் எடுத்துட்டிங்கன்னா இதுவும் வந்து மேக்ஸ் சேனல் தான், தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மேக்ஸ் சேனல் தான். பட் இதில் வித்தியாசம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த சேனலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒவ்வொரு ஆர்டர் வைஸ் லெசனாக வராங்க. பட் நீங்கள் இந்த சேனலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்டர் வைஸாக வராமல் முக்கியமான முக்கியமான சாப்டர்ஸ்லாம் முதல்ல கவர் பண்ணிடுறாங்க. அதாவது லைக் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம், அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெண்ட்ரி, அதுக்கப்புறம் ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள் இந்தமாதிரி சாப்டர்லாம் கவர் பண்ணுறனால உங்களுக்கு அந்த சாப்டரில் எதாவது டவுட்னா நீங்கள் இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உள்ள சேனல் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்எஸ் சேனல். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க சயின்ஸில் எஸ்எம்எஸ் சேனல் இருக்கேன்னு. ஸோ சயின்ஸும் வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த எஸ்எம்எஸ் சேனல் இது வரும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு மேக்ஸும் வரும். நான் சப்ஜெக்ட் வைஸாக சொல்கிறனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்கொயர் ரூட் டியூஷன் சென்டர். இதுவும் அதேமாரி தான், நான் சப்ஜெக்ட் வைஸாக சொல்கிறனால நான் இங்கே மேக்ஸுங்கிற செஷனில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்கு 35 நிமிஷம் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அதேமாரி என்னென்னா மேக்ஸும் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற சேனல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா லெட்ஸ் நோ ஹவ் இந்த சேனல் தான். ஸோ பேசிக்காக இந்த சேனல் எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கிளாஸ் 11th அதுக்கப்புறம் கிளாஸ் 12th இந்த மாதிரி மேக்ஸ் சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் கிளாஸ் 10th பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெசன் மட்டும் நல்லா டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் ஃபஸ்ட் லெசன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குப்பாங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வந்து நீங்கள் அதுக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் சயின்ஸுக்கு ரிலேட்டடான எஜுகேஷ்னல் சேனலுக்கு வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு சேனல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்எஸ் சேனல் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்எம்எஸ் சேனல் வந்து உங்களுக்கு சோஷியல் சயின்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோஷியல் சயின்ஸில் வந்து சிவிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சேனல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து மன்னு பாண்ட். ஸோ இந்த சேனல் நான் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் சேனல் போலவே வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுற எஜுகேஷ்னல் சேனலுக்கு வரலாம். ஸோ அது எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் தேடி பார்த்தெல்லாம் ஒரே சேனல் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏஆர்ஆர் ஸ்டூடியோ இந்த சேனல் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லெசன் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு லெசனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லெசன் வேணும்னா வந்து நீங்கள் இந்த சேனலுக்கு போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக தமிழுக்கு ரிலேட்டடான எஜுகேஷ்னல் சேனலுக்கு வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் எனக்கு ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் என் அடையாளம் இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனல் எடுத்துட்டிங்கன்னா வந்து இவங்க தமிழ்லே வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பேசிக்காக ஃப்ரண்ட் பேஜில் பார்க்கும்போது நிறைய வித்தியாச கிளாஸ் 11th கிளாஸ் 12th எல்லா வீடியோஸும் இருக்கும். பட் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது என்னென்னா கிளாஸ் 10th செப்பரேட்டான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் உரைநடை, கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் இலக்கணம்னு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்குள்ளே போய் நீங்கள் டேரெக்டாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு தமிழ் வேணும்னா நீங்கள் இந்த சேனலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போல் பல வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் இந்தமாரி எப்பப்பெல்லாம் எஜுகேஷ்னல் வீடியோ போடுறனோ அது உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.